ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மழை காலத்துல குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் தான் சொல்லப் போறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குழந்தைங்கள மழை காலத்துல தான் ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டைம் தான் அவங்களுக்கு ஈஸியாவே கிருமிகள் தொற்றுகள்லாம் ஏற்படும். அதனால இந்த டைம்ல நம்ம அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த வீடியோல ஒரு 10 டிப்ஸ் நான் குழந்தைங்கள பாதுகாப்பது எப்படி அப்படின்றத சொல்றேன். ஸோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துல கை ஃபுல்லா கவர் ஆகுற மாரி, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாரி டீ ஷர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு குளிர் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீ ஷர்ட்ஸ் ஒரு 4லேருந்து 5 செட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த சீசன் முடியிற வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சம்மர்ல இது யூஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு 4 செட் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். அதே மாரியே பேண்ட்டுமே இந்த மாரி ஃபுல்லா கால் கவர் ஆகுற மாரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு குளிருக்கும் கரெக்ட்டா இருக்கும். இந்த காலத்துல அவங்களுக்கு கொசு கடிக்காமலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து மழை காலத்துல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுங்க. நைட்டு நீங்க பட்டன் போடல அப்படின்னாலும், சும்மா அவங்களுக்கு நீங்க போட்டு விடுற மாரியாவது பார்த்துக்கோங்க. அது அவங்களுக்கு நல்லாவே குளிர் தாங்கும். இந்த டைம் ஒரு 2 ஸ்வெட்டர் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க 1 அவங்க நெனச்சுட்டாங்கனாலும், நீங்க இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மழை காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கு தொப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாரி தொப்பி யூஸ் பண்றதுனால, அவங்களுக்கு காது வழியா குளிர் போறத நம்ம தவிர்க்கலாம். இந்த கேப் நம்ம இந்த மாரி ஆஃப்ல வாங்குனோம் அப்படின்னா, குழந்தைங்க சம்டைம் அத எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாரி எடுக்காம இருக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கேப் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் இந்த மாரி அவங்க கழுத்தும் சேர்ந்து கவர் ஆகுற மாரி நம்ம கேப் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம யூஸ் பண்றதுனால, குழந்தைங்களால அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது. அவங்களுக்கு பெருசா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாவே இருக்கும். அதே மாரி இது உள்ளன்ல இருக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு நல்லாவே இந்த கேப் குளிர் தாங்கும். ஸோ இந்த மாரி கேப் நீங்க போட்டு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் குழந்தைங்கள விளையாட்டு காமிச்சு, அவங்கள வேற சைடு நம்ம பார்க்குற மாரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கழட்டணும் அப்படின்ற நெனப்பு வராது. அதுக்கு அடுத்த விஷயம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற சாக்ஸு. இதுவுமே கண்டிப்பா மழை காலத்துல குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க. இந்த மாரி இருக்கிற சாக்ஸ் எல்லாம் நம்ம வெளியில போம்போது வேணா போட்டு விட்டுக்கலாம். ஆனா இந்த சாக்ஸ் எல்லாம் கிளாத்லாம் கண்டிப்பா குளிர் தாங்காது. ஸோ இந்த டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாரி உல்லன் கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு நல்லாவே குளிர் தாங்கும். அதனால இந்த மழை காலத்துல யூஸ் பண்ற சாக்ஸ் இந்த மாரி உல்லன் சாக்ஸ் இருக்கிற மாரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு இந்த மாரி கையில போட்டு வரதுக்கும் கிளவுஸ் யூஸ் பண்ற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. கையில யூஸ் பண்ற கிளவுஸ் அதுலேருந்து நூல்லாம் பிரியாத மாரி சாஃப்ட் கிளாத்தா இருக்கிற மாரி பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க கைய வாயில வைக்கிறதுனால நம்ம அத பார்த்து வாங்கணும். குழந்தைங்களுக்கு எப்பயுமே இந்த மழை காலத்துல கொஞ்சம் தண்ணி ஹாட்டா குடுங்க. ஸோ நீங்க ஹாட்டா குடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க காலையிலே தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணிய நீங்க கொஞ்சமா எடுத்து லைட்டா நீங்க அப்பப்போ சூடு பண்ணி நீங்க குடுத்துக்கலாம். நீங்க அந்த டைம்ல லைட்டா சூடு பண்ணி குடுத்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா தண்ணி நல்லாவே கொதிக்கணும். அதனால காலையிலே ஒரு டைம் நீங்க கொதிக்க வச்சு வச்சுட்டீங்கன்னா, அந்த தண்ணிய எடுத்து நீங்க அப்பப்போ குழந்தைங்களுக்கு லைட்டா சூடு பண்ணி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி வார்மா குடிக்கும்போது அவங்களுக்கு தொண்டையில எதுவுமே கிருமி தொற்று ஏற்படாம நம்ம தடுக்கலாம். மழை காலத்துல குழந்தைங்களுக்கு கொசு கடிக்காம நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். குழந்தைங்களுக்கு மழை காலத்துல கொசு கடினால தான் நெறைய வியாதிகள் பரவும். அதனால நம்ம முன்னாடியே ஜன்னல்லாம் சீக்கிரமா நம்ம சாத்துற மாரி பார்த்துக்கணும். குழந்தைங்க இருக்கிற ரூம்ல நம்ம கொசு வலையாவது நம்ம யூஸ் பண்ணி, அவங்கள அந்த கொசு கடியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அப்படி இல்ல நம்ம வீட்ட சுத்தி கொசு அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்மளே கூட கொசு மருந்து வாங்கி அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி பண்றதுனால அவங்களுக்கு நம்ம கொசு கடியிலேருந்து 6 மாசத்துக்கு மேல தாண்டின குழந்தைங்களா இருந்தா, கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு பெப்பர்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி நம்ம ஆட் பண்றதுனால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே வலுப்பெறும். அப்படி இல்ல 6 மாசத்துக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களா இருந்தா, நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நல்லாவே இந்த பெப்பர், மஞ்சள், அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாரிலாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது மாரிலாம் ஆட் பண்றதுனால, அது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்திய இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்கள இந்த டைம் எப்பயுமே கவர் பண்ணி வச்சுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு டவல் யூஸ் பண்ணி நீங்க அவங்க கால மட்டுமாவது நீங்க போத்தி வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அவங்க தொட்டில்ல படுத்தாலுமே அவங்களோட காலெல்லாம் நல்லா மூடி நீங்க தூங்க வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அந்த சில்னஸ் இல்லாம இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். மழை காலத்துலயுமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஆயில் மசாஜ் பண்ணலாம். ஆனா ஆயில் மசாஜ் பண்றதுக்கு நம்ம இந்த மாரி ஒரு பேன்ல எண்ணெய கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லனாலும் கொஞ்சம் கற்பூரமாவது நம்ம போட்டு அவங்களுக்கு நம்ம சூடு பண்ணி தேய்ச்சு விடணும். இதனால அவங்களுக்கு சளி பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்கள வந்து இந்த மழை காலத்தில குளிப்பாட்டும்போது வந்து நீங்க ரொம்ப டைம் எடுத்துலாம் குளிப்பாட்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க சீக்கிரமா வந்து ஊத்திட்டு நீங்க வந்து கூட்டிட்டு வர மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி குழந்தைங்கள வந்து தலைக்கு குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க நல்லா வெயில் அடிக்கிற மாரி பார்த்து குளிப்பாட்டுற மாரி பார்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து நீங்க குழந்தைங்கள தலை குளிப்பாட்டுறீங்க அப்டின்னா, அந்த தண்ணீல வந்து நொச்சி இலை, இல்ல வேப்ப இலை இந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ, அந்த இலைய வந்து நீங்க போட்டு குளிப்பாட்டுனீங்கன்னா கூட, அந்த தண்ணி மூலமா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறத தவிர்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு மழைக்காலம் வந்து கிருமி தொற்று இல்லாம இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.